வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் தெர்மல் ஃபிசிக்ஸ். உங்கள் அறிவியல் ஆசிரியர் கோவிந்தராம், ராஜா விக்னேஷ் மேல்நிலைப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டம். ஃபர்ஸ்ட் நம்ம அவருடைய இன்ட்ரடக்ஷன், அதாவது தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படிதான் என்னென்னு பார்ப்போம். ஸோ சன் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். All living organisms need a particular temperature for their survival. In the kitchen, a container with a steel bottom is placed on the induction stove. Do you know why? All of us have a common man's understanding of thermal energy and temperature, but in this chapter, you shall learn about thermal energy and temperature in a scientific manner. We shall also discuss about how thermal energy is transferred and the effects of thermal energy. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சன் இஸ் ஏ பிரைமரி சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூரியன் தான் பார்த்திங்கன்னா நமக்கு முதன்மை ஆற்றல். எதில் அப்படின்னா நமக்கு தேவையான வெப்ப ஆற்றலை வழங்குறதுல நமக்கு சூரியன் தான் முதன்மை ஆற்றலாக இருக்குது. ஸோ அந்த சூரியனுடைய தான் நமக்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே வாழ காரணமாக இருக்குது. ஸோ தெர்மல் எனர்ஜி பார்த்திங்கன்னா அந்த வெப்பநிலை உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ எல்லா உயிரினங்களும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். உயிர் வாழ்கிறதுக்கு எல்லா உயிரினங்களுமே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையோடு தான் இருக்கணும். ஸோ நம்ம பாடியினுடைய ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதே போல் நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னரில் அது அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாட்டம் இருக்கும். ஏன் அந்த ஸ்டீல் பாட்டம் அப்படின்றது இருக்குது அப்படின்னா வெப்பநிலையை சீக்கிரமாக கடத்துறதுக்கு அது நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ எல்லா மனிதர்களுக்குமே சாதாரணமாக இந்த வெப்ப ஆற்றலை பற்றியும் வெப்பநிலையை பற்றியும் ஓரளவுக்கு புரிதல் இருந்தாலுமே இந்த பாடத்தில் நமக்கு தெர்மல் எனர்ஜி அறிவியல் பூர்வமாக எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த தெர்மல் எனர்ஜியால் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது எப்படி பரிமாறப்படுது, அந்த வெப்பநிலையால் என்னென்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெம்பரேச்சர் பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். டெம்பரேச்சர். So temperature is defined as the degree of hotness of a body. The temperature is higher for a hotter body than for a colder body. It is also be defined as the property which determines whether a body is in equilibrium or not with the surroundings. Further, temperature is the property which determines the direction of flow of heat. It is a scalar quantity. The SI unit of temperature is Kelvin. Scale. There are other commonly used units of temperature such as degree Celsius and degree Fahrenheit. ஃபர்ஸ்ட் நான் டெம்பரேச்சர் வெப்பநிலை அப்படின்னா பார்ப்போம். ஸோ வெப்பநிலை வரையறை பார்த்தீங்கன்னா ஒரு பொருளினுடைய வெப்பத்தை உணரக்கூடிய தன்மை, டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். தி டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஃபார் ஏ ஹாட்டர் பாடி. ஸோ இரண்டு பொருள் எடுத்துக்கும் போது ஒரு பொருளுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உள்ள பொருள் குளிர்வாக இருக்கும்போது அது பக்கத்தில் உள்ள பொருள் நமக்கு வெப்பநிலை அதிகமாக தோணும். ஸோ அதை வச்சும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெப்பநிலை நமக்கு வகைப்படுத்தி சொல்லலாம். ஸோ வெப்பநிலை அதிகமாகவும் வெப்பநிலை குறைவாகவும் உள்ள இரு பொருட்கள் ஒரே இடத்துல வைக்கும்போது அந்த வெப்பம் அதிகமாக உள்ள பொருள் வெப்பம் குறைவான பொருளுக்கு வெப்பம் பரிமாற்றம் அப்படின்றது நடக்கும். ஸோ ரெண்டுமே பரிமாற்றம் அடைந்த பிறகு அந்த இரண்டு பொருளையும் பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு அடையும். அதே போல் டெம்பரேச்சர் இஸ் ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஸோ எப்போயும் பார்த்திங்கன்னா அந்த வெப்பநிலை அப்படின்றது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது நமக்கு நகரும். ஸோ அந்த வெப்பநிலையுடைய நாம் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய எஸ்ஐ அளவு தான் நம்ம கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் மீன் பண்ணுறதுக்கு நம்ம செல்சியஸ் அப்புறம் ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளையும் நாம் இங்கே பயன்படுத்துகிறோம். அடுத்து நான் பார்க்க போகிறது த அப்சல்யூட் ஸ்கேல், தட் மீன்ஸ் த கெல்வின் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். The temperature measured in relation to absolute zero using the Kelvin scale is known as absolute temperature. It is also known as the thermodynamic temperature. Each unit of thermodynamic scale of temperature is defined as the fraction of 1/273.1/16th part of the thermodynamic temperature of the triple point of water. A temperature different of 1 degree Celsius is equal to that 1 Kelvin. 0 Kelvin is the absolute scale of the temperature of the body. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இந்த டெம்பரேச்சர் வந்து மெஷர்ட் இன் ரிலேஷன் டு அப்சல்யூட் ஜீரோ யூஸிங் த கெல்வின் ஸ்கேல் இஸ் நவுன் அஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ தனி வெப்பநிலை மூலமாகத்தான் நம்ம இந்த டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த தனி வெப்பநிலை தான் நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம், முழு வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈச் ஆஃப் த டெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட். ஸோ அந்த டெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16th பார்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட். இதான் பார்த்திங்கன்னா நம்ம நீரினுடைய ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ 1 degree Celsius இஸ் ஈக்குவல் டு தட் 1 Kelvin. இந்த 1 degree Celsius பார்த்திங்கன்னா 1 Kelvinக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ரிலேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ நமக்கு இந்த வெப்பநிலை இருக்கக்கூடிய பல தன்மையான அளவுகளை பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். ஸோ செல்சியஸ் அண்ட் கெல்வின். ஸோ கே ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் 273. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு கொடுத்துருக்க ஒரு வெப்பநிலை வந்து செல்சியஸில் கொடுத்தாங்கன்னா, அதாவது 100 degree Celsius அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அதை கெல்வினில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கொடுத்துருக்க அந்த செல்சியஸ் அளவு வந்து 273 ப்ளஸ் பண்ணால் போதும், நமக்கு அந்த கெல்வின் அளவில் அது மாறிடும். உதாரணத்துக்கு இப்போ செல்சியஸ் 100 degree Celsius அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ கெல்வினில் கன்வெர்ட் பண்ணும்போது அது 273 அந்த 100 கூட்டும் போது நமக்கு 373 கெல்வின் அப்படின்னு சொல்லி அந்த செல்சியஸ் அளவு கெல்வினுக்கு மாறிடும். அதே போல் ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். ஸோ அதே போல் ஃபாரன்ஹீட்டில் வந்து அளவு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்ம 460 ப்ளஸ் பண்ணிவிட்டு இட்டு 5/9 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஃபாரன்ஹீட்டில் உள்ள டெம்பரேச்சர் வந்து கெல்வின் அளவுக்கு நமக்கு மாறிடும். அதே போல் இந்த 0 கெல்வின் அப்படின்றது பார்த்திங்கன்னா -273 degree செல்சியஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிறது தெர்மல் ஈக்குலிபிரியம். 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. அதாவது பார்த்திங்கன்னா 2 அல்லதுக்கு மேற்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரே வெப்பநிலை இருந்துச்சிங்கன்னா வந்து நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த 2 பொருட்களுக்கிடையே பார்த்திங்கன்னா நெட் ஃப்ளோ, அதாவது வெப்பநிலை பரிமாற்றம் அப்படின்றது இருக்காது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு த அதர் டியூ டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். Thus you can define thermal equilibrium in another way. If two bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. What will happen if two bodies at different temperatures are brought in contact with one another? There will be a transfer of heat energy from the hot body to the cold body until a thermal equilibrium is established between them. This depicted on diagram. So when a cold body is placed in a contact with a hot body, some thermal energy is transferred from that hot body to the cold body. As a result, there is some rise in the temperature of the cold body and decreases in the temperature of a hot body. This process will continue until these two bodies attain the same temperature. ஸோ நமக்கு தெர்மல் ஈக்குலிபிரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது சம வெப்பநிலை உள்ள இரு பொருட்கள் உள்ள ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா அந்த வெப்பநிலை இரண்டுக்குமே பரிமாற்றம் அப்படின்றது இருக்காது. ஏன்னா எல்லா பொருட்களுமே சமநிலை இருக்கும்போது அதுக்குள்ளே இந்த நெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி நிகழ்வு இருக்காது. ஸோ அதான் நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படி சொல்கிறோம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த வெப்ப ஓட்டம், இந்த ஹீட் எனர்ஜியை பார்த்திங்கன்னா எப்போவுமே வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருள் வந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு அந்த தெர்மல் எனர்ஜி அப்படின்றது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ அந்த இரண்டு பொருளையும் பார்த்திங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது அதுக்கிடையே எந்த விதமான வெப்ப பரிமாற்றம் அப்படின்ற நிகழ்வு நமக்கு நடக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெப்பமான உள்ள பொருள் ஹாட் பாடி, இது நமக்கு குளிர்வாக உள்ள பொருள். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அதான் வென் எ பாடி இஸ் பிளேஸ்ட் இன் கான்டாக்ட், ரெண்டுமே கான்டாக்டில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சம் தெர்மல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பொருள்களுக்கிடையே அந்த வெப்ப ஆற்றல் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த வெப்ப ஆற்றல் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஹாட் பாடி டு கோல்டு பாடி. ஸோ இந்த ஹாட் பாடியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பநிலை அப்படின்றது நமக்கு இந்த கோல்டு பாடிக்கு நமக்கு மாறுது. ஸோ டிக்ரீஸஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் பாடி. ஸோ வெப்பநிலை இங்கே மாறுறதால இந்த ஹாட் பாடியுடைய வெப்பநிலை அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு பாடியுடைய டெம்பரேச்சர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் வில் கண்டினியூ அன்டில் திஸ் டூ பாடிஸ் அட்டைன் த சேம் டெம்பரேச்சர். ஸோ இந்த வெப்பமான உள்ள பொருள் இருந்து இந்த வெப்பநிலை குறைவான பொருளுக்கு
இந்த வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா இந்த இரண்டு பொருட்களையும் சமநிலையை அடைகிற வரைக்கும், சம வெப்பநிலை அடைகிற வரைக்கும் இந்த இரண்டு பொருட்களுக்கிடையே அந்த வெப்பநிலை பரிமாற்றம் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தான் நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தெர்மல் எனர்ஜி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தெர்மல் எனர்ஜி அப்படி பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம சூடாக உள்ள ஒரு கப் காஃபியை நம்ம வீட்டில் ஒரு மேஜை மேலே வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதோடைய ஹீட் அப்படின்றது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் உள்ள டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சரௌண்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதால் அதோடைய டெம்பரேச்சர் அப்போ நமக்கு குறையும். அதே போல் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஒரு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டிலை நம்ம மேஜையில் வச்சாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அது ஜில்னஸ் வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வாட்டர் பாட்டில் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கும். அதாவது அந்த வெப்பநிலை வந்து முன்னாடி இருந்ததை ஜில் தன்மையை விட கொஞ்சம் ஜில்னஸ் குறைஞ்சி கொஞ்சம் வெப்பநிலை அப்படின்றது கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி நமக்கு தோணும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்குதுன்னா, இந்த தெர்மல் எனர்ஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகமான உள்ள பொருள்லேருந்து வெப்பமான கம்மியான உள்ள பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நடக்குது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when a hot body is contributed to the another cold object. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெப்பநிலை அதிகமான உள்ள பொருள் வெப்பநிலை கம்மியான ஒரு பொருளோட கான்டாக்டில் இருக்கும்போது வெப்பநிலை அதிகமான உள்ள பொருள் வந்து வெப்பநிலை கம்மியான உள்ள பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் the flows from the hot object to the cold object which is known as thermal energy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So heat energy is the agent which produces the essential sensation of warmth and makes bodies hot. The process in which heat energy flows from a body at a higher temperature to another object at lower temperature is known as heating. This process of transmission of heat may be done in any of the ways like convection or radiation. So heat is a scalar quantity. The SI unit of heat energy absorbed or evolved is joule. So heat energy அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருள் வந்து வெப்பநிலை கம்மியான உள்ள பொருளுக்கு ஃப்ளோ ஆகுது. அதுதான் நம்ம ஹீட்டிங். ஸோ அந்த வெப்பமடையக்கூடிய அந்த நிகழ்வு தான் நம்ம ஹீட்டிங் வெப்பப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் மே பி டன் இன் ஒன் ஆஃப் த வே. ஸோ அந்த வெப்பநிலை பரிமாற்றம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பின்வரக்கூடிய 3 வழிகளில் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து கண்டக்ஷன், ரெண்டாவது கன்வெக்ஷன், மூணாவது ஒன்று ரேடியேஷன். வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வழியில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெப்பப்படுதல் நிகழ்வு அப்படின்னு நடக்குது. ஸோ டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹீட் எனர்ஜி த பாடி அட் லோயர் டெம்பரேச்சர் இஸ் ஹீட்டட் while the body at higher temperature is cooled. Thus sometimes this process of transfer of heat energy is termed as cooling. But in most of the cases, the term heating is used instead of cooling. When the thermal energy is transferred from one body to another, this result in the rise or lowering of the temperature of either of the bodies. ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹீட் எனர்ஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் உள்ள பொருள்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் உள்ள பாடிக்கு அந்த ஹீட் அப்படின்னு நமக்கு போகுது. இந்த பாடி இஸ் ஹையர் டெம்பரேச்சர் இஸ் கோல்டு. ஸோ பார்த்திங்கன்னா அதிக வெப்பநிலை பொருள் வந்து குளிர ஆரம்பிக்கும். அதே போல் குளிரான உள்ள பொருள் வந்து வெப்பநிலை வந்து அதிக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி டேர்ம்ட் அஸ் கூலிங். இது வந்து நம்ம குளிர்படுத்தல் அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். அடுத்து நான் பார்க்க போகிறது த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். இந்த வெப்பநிலை பரிமாற்றத்தினால எப்படி நடக்குது, என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். த ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ சிஸ்டம் அட் ஹையர் டெம்பரேச்சர் டு ஏ சிஸ்டம் அட் லோயர் டெம்பரேச்சர். The second point, the mass of a system is not altered when it is heated or cooled. Third point, for any exchange of heat, the heat gained by the cold system is equal to the heat lost by the hot system. So it is called heat gained equal to heat lost. So first point என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பில் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு அந்த வெப்பநிலை பரிமாற்றம் அப்படின்றது இருக்கும். இதை வந்து முதல் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்டில் the mass of a system is not altered when it is heated or cooled. ஸோ ஒரு பொருள் வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போதோ அது அந்த பொருளை நம்ம குளிர்க்கும் போதோ அந்த பொருளினுடைய நிறையில் வந்து எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படின்றத நமக்கு
செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் த ஹீட் கெயின்டு பை த கோல்ட் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த ஹீட் லாஸ்ட். ஸோ ஒரு பொருள் வந்து இரண்டு பொருட்களை பக்கத்தில் வைக்கும்போது ஸோ வெப்பநிலை அதிகமான உள்ள பொருள் வந்து வெப்பநிலை குறைவான உள்ள பொருளுக்கு வெப்பத்தை வந்து கொடுக்கும். ஸோ அந்த வெப்பமான உள்ள பொருள் இழக்கக்கூடிய வெப்பமும் அந்த குளிர்வாக உள்ள பொருள் ஏற்கக்கூடிய வெப்பமும் இரண்டுமே சமமாக இருக்கும். ஸோ அது ஹீட் கெயின் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து நான் பார்க்க போகிறது த அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜியை பிற சில அலகுகள் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ஜூல். ஸோ நமக்கு ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றலுடைய அலகு ஜூல் அப்படின்னு தெரியும். தெர் ஆர் சம் அதர் காமன்லி யூஸ்டு யூனிட்ஸ். ஸோ அது இல்லாமல் நம்ம இன்னும் சில யூனிட்ஸ் வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோம். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலோரி. ஸோ கலோரி அப்படின்னு என்ன பார்ப்போம். ஒன் கலோரி இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர் த்ரூ 1 degree செல்சியஸ். அது பார்த்திங்கன்னா ஒரு கலோரி அப்படின்றது எப்படி சொல்கிறேன்னா ஒரு பொருளுடைய வெப்பநிலை 1 கிராம் நிறையுள்ள ஒரு பொருளுடைய வெப்பநிலை வந்து 1 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து அதிகப்படுத்துவதற்கு தேவையான வெப்பநிலையை தான் நம்ம என்ன சொல்லணும்னா கலோரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 1 கிராம் நிறையுள்ள ஒரு பொருளினுடைய வெப்பநிலை, அதாவது ஒரு நீரினுடைய 1 கிராம் நிறையுள்ள ஒரு நீரினுடைய வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான ஹீட் எனர்ஜி. அடுத்து கிலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஈக்குவலாக இங்கே என்ன 1 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் த்ரோ, அதாவது 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு நீரினுடைய வெப்பநிலை வந்து 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான ஹீட் எனர்ஜி. ஸோ தட் இஸ் த ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம். இந்த கிலோகிராம் அப்படின்றது மட்டும்தான் மாறும். ஸோ 1 கிலோகிராம் வாட்டர் த்ரோ 1 டிகிரி செல்சியஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கலோரி அப்படின்றது 1 கிராம் வாட்டரை வந்து 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான ரெக்வயர்டு ஹீட் எனர்ஜி. கிலோ கலோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் வாட்டர் வந்து 1 செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான ஹீட் எனர்ஜி. இதுதான் நம்ம கிலோ கலோரி அப்படின்னு சொல்கிறோம்.